நான் தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது, இது ஒரு லென்ட் சீசனாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் என்ன வார்த்தையை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி நான் காத்திருந்த பொழுது, கர்த்தர் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எனக்கு காண்பித்தார். அதை மாத்திரம் நாம் தியானம் பண்ணி நான் உங்களுக்காய் ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். And being found in the appearance as a man, he humbled himself and became obedient to the point of death, even to the death of the cross. சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி. ஸோ இன்னைக்கு நான் the 7 blessings of being humble என்ற தலைப்பில் ஆண்டவர் பேசும்படி எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அதை மாத்திரம் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் ஒரு கீ உண்டு. இயேசு கிறிஸ்துவை தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அதிகாரம் முழுதையும் வாசிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை தேவன் எல்லாவற்றின் மேலையும், பூமியிலையும் சரி, பாதாளத்திலையும் சரி, பரலோகத்திலையும் சரி, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்களிலும், அவர் மரித்த பின்பு எழும்பின பரிசுத்தவான்களிலும், அவர் வாழ்ந்த நாட்களில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் தேவன் அவரை உயர்த்தினார். தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக மேன்மைப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில இந்த உயர்வுக்கு இருந்ததான ஒரு மிக பெரிய கீ என்னன்னா, humility is the key. It is the key characteristics of our Lord and Savior Jesus. அவருடைய வாழ்க்கையில இந்த தாழ்மை தான் அவரை உயர்த்தி வைத்தது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில உயர்வுக்கு அடித்தளமே, ஃபவுண்டேஷனே தாழ்மை தான். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை தாழ்த்துகிறோமோ, தேவனாகிய கர்த்தர் இயேசுவை எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரை தாழ்த்த ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் அவரை ஒப்பு கொடுத்தபடியே இயேசு கிறிஸ்துவும் தம்மை தாழ்த்த ஒப்பு கொடுத்தார். 2 தாழ்மை இருக்குல்ல. ஒன்னு தேவனே நம்மை தாழ்த்துறது, இட்ஸ் a டெஸ்ட். 2வது, நாம போற பாதை நிமித்தம் நம்ம தாழ்மைப்படுவது. பிதாவாகிய தேவன் நினைச்சிருந்தாருன்னா அவரை காப்பாற்றிருக்க முடியும், நிறைய இடத்துல தடுத்திருக்க முடியும். அது ஒரு இடத்துல கூட அவரை தம்மை வல்லமையை வெளிப்படுத்த அவர் அதிகாரம் கொடுக்கவே இல்லை. பிதாவாக்கியவன் அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை மாத்திரமே அவர் செய்தார். ஸோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்ந்தாலும், நம்ம இன்னும் உயரணும்னா நம்ம இன்னும் தாழ்த்தப்பட வேண்டும். நம்ம இன்னும் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். அநேக உயர்ந்த ராஜாக்களும் மேன்மக்களும் விழுந்து போனதுக்கு காரணம் அவளுக்குள்ள வந்த பெருமை. அவள் வாயினால் வருகிற பெருமையான வார்த்தைகள். இந்த பெருமையான வார்த்தைகள் தான் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாமல் நம்ம விழத்து. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. எப்போ ஒருத்தன் மனமேட்டிமையில பேசுறாங்களோ அடுத்தது அவங்களுடைய டவுன்ஃபால் இருக்குன்னு தெரிஞ்சு, அடுத்தது அவங்க விழுந்து போவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், அவருக்கு மேலாக நான் என்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னான். அடுத்த நிமிஷம் என்னாச்சு தெரியுமா? பாதாளத்தில் விழுந்து போன. பாதாளத்தில் விழுந்து போன. எவள் ஒருவள் தன்னை தாழ்த்தாமல் பெருமையோடு பேசுகிறார், தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். அதன் பின்பு அவருடைய விடுதல் உண்டாகிறது. யாரையும் பார்க்க மாட்டார்.
எவ்வளவுக்கு அவருக்கு முன்பதாக உண்மையா இருக்கணுன்றதெல்லாம் பார்க்க மாட்டோம். பெருமையான வார்த்தைகள் நம்ம வாயில வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவர்களை தாழ்த்த தேவன் சித்தம் கொள்வார். ஸோ இயேசுவாமியுடைய வாழ்க்கையில தாழ்மை தான் ஒரு ரகசியமா இருந்துச்சு. இட் வாஸ் த கீ ஃபார் ஹிஸ் எக்ஸால்டேஷன். எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தும். அவர் கடவுளா இருந்த பொழுதிலும் ராஜாவா இருந்த பொழுதும் சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார். So humility brings blessings. நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரணும்னா நம்ம வாழ்க்கையில தாழ்மை அவசியமா இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க. ஒரு டிகிரி முடிச்சிருட்டோம், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்க பெருமையை பார்க்கணும். 2 டிகிரி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்க பெருமையை பார்க்கணும். ஒரு வேலை கிடைச்சிருட்டோம், அவங்களோட நடையே மாறிட்டோம், பார்வையே மாறிட்டோம், கொஞ்சம் பணம் கையில் வந்துடட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சே மாறிடும். ஏதாவது ஒரு பொருள், நல்ல பொருள் வாங்கிருக்கு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டேச்சரே மாறி. ஒருவனுடைய தாழ்மையை எப்போ பார்க்க முடியும்னா அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும்போது, பணம் அவங்க கையில் இருக்கும்போது, பதவி உயர்வுகள் இருக்கும்போது, கிருபை வரங்கள் செயல்படும் பொழுது, அவங்க மேல தேவன் அவர்களை ஹானர் பண்ணி உயர்த்தி வைக்கும் போது தான் தாழ்மை தெரியும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாரா, அவளை உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார். இன்னைக்கு ஆவியானவர் அந்த வார்த்தையை முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினபடினாலே இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராததுக்கு காரணம், ஆசீர்வாதம் வராமல் தடைப்பட்டிருக்கிறது காரணம் நம்மளையும் அறியாம நமக்குள்ள வந்திருக்கிற பெருமை, நம்மளையுமே அறியாம நமக்குள்ள வந்திருக்கிற மனமேட்டிமை, இவைகளை நாம் அறிக்கை செய்து இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த மார்ச் எண்டில் வந்திருக்கிறோம். ஏப்ரல் மாசத்துக்குள்ள நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்க. எவ்வளோ ஜெபிச்சேனே, எவ்வளோ இந்த காரியத்துக்காய் போராடி இருக்கிறேன், எவ்வளவோ ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும், ஆண்டவருடைய கிருபை வேணும், ஆசீர்வாதம் வேணும், அவருடைய வழி எனக்கு தெரியணும், ஆண்டவர் எங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், அடுத்த ஸ்டெப் என்னன்னு எங்களுக்கு தெரியணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட புலம்பியிருப்போம். நம்ம வாழ்க்கையில புலம்பியிருப்போம். ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எனக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது நான் உன்னை உயர்த்துவேன். ஆபத்து காலத்தில் நான் அவனோடு இருந்து அவளோடு இருந்து அவளை தப்புவித்து அவளை காணப்படுத்துவேன். ஆபத்து நேரத்தில் அவரே நமக்கு துணையா இருப்பார். இன்னைக்கு எல்லாமே இருக்கு, ஆனா ஏதோ தடையா இருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம குடும்பத்தினருடைய பெருமையான வார்த்தைகள், நம் பெற்றோரின் பெருமையான வார்த்தைகள், நம் குடும்பத்தில் எல்டர்ஸ் உட்கார்ந்துருக்கக்கூடிய நெகட்டிவான பெருமையான வார்த்தைகள், லூசிபரை போல பேசின வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில சில வேளை ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வைத்து, இன்றைக்கு நாம ஆண்டவரை நோக்கி செபித்து புலம்பும் பொழுது, ஆண்டவரை நோக்கி அழுது புலம்பும் பொழுது தேவன் அவைகளை மாற்றுவார். தேவன் அவைகளை மாற்றுவார். அது மாற்றப்படும் போது திரைச்சிலையை போல, வெயில போல அது விலகி போகும். ஏன்னா ஆண்டவரே இந்த வார்த்தையை பேச சொல்லியிருக்கிறார். அந்த பிரசன்னம் வந்து அந்த சாபத்தை உடைத்து போடும். இந்த பிரசன்னம் வந்து அந்த நெகட்டிவான காரியங்களை விலக்கி நாங்கள் செஞ்சு முடிப்போம், எங்களால முடியும், எங்களுக்கு பலன் இருக்குது, எங்ககிட்ட காசு இருக்கு, எங்களுக்கு எல்லாமே உண்டு, பெருமையா பேசியிருப்போம். பெருமைகளை தேவன் உடைத்து போடுவார். முதலாவதாக யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜேம்ஸ் chapter 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. He gives grace to the humble. He resists the proud, but he gives grace to the humble. முதலாவது, humbleness brings favor from God. Brings favor from God.
இந்த ஃபேவர் தான் இல்லாம அநேகர் தங்க வாழ்க்கையில ப்ரோக்ரஷன் இல்லாம முன்னேற முடியாம உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தோடு நின்று போயிடும். அதுக்கப்புறம் அவங்களால ஆசீர்வாதத்துக்குள்ளேயே போக முடியாது. ஒரே இடத்துலயே போய் நின்று விடுவார். அதுக்கு மேல அவங்க உயரவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தயவை நான் அனுப்புகிறேன், என்னுடைய ஃபேவரை நான் அனுப்புறேன், என் கிருபையை நான் அனுப்புறேன். நான் எவள் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேன், அவர்கள் மேல் நான் கிருபையா இருக்கிறேன். எல்லாமே இருக்கு. ஆனா ஏதோ ஒரு இடத்துல அந்த ஆசீர்வாதம் வராம இருக்கிறதுக்கு காரணம் தேவனுடைய தயவு நமக்கு கிடையாது. தேவனுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்க வேண்டும். அப்படிதான் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, அண்ணால் அப்படித்தான் ஜெபித்தார். ஆண்டவரே, உடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கட்டும். எல்லாரும் எனக்கு விரோதமாய் நிற்கிறார், என் சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு விரோதமாய் நிற்கிறார். உடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமா? அவர் தயையை, கிருபையை நமக்கு அளிக்கிறார். ஆண்டவர்கிட்ட போய் நம்ம தாழ்த்தி, நான் ஒண்ணுமே இல்லை சுவாமி, எனக்கு தயவை கட்டளையிடும், எனக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு இருதயத்தை கட்டளையிடும், உங்களுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ளும்படி என் இருதயத்துக்கு சொல்லிக் கொள்ளும், உங்களுடைய வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, தயவை நம்ம மேல அனுப்புறார், கிருபையை நம்ம மேல அனுப்புகிறார். அந்த கிருபை நம்ம மேல இருக்கும். தகுதியற்றவனுக்கு காண்பிக்கப்படும் தேவனுடைய இரக்கம், தகுதியற்ற நமக்கு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற மர்சி, தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற தயவு. அந்த தயவு வந்தாதான் படிப்புக்கான வாசல் திறக்கும். அந்த படிப்பு வந்தாதான், அந்த கிருபை வந்தாதான் வேலையில ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கும், வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும், புதிய வாசல்கள் திறக்கும். அது வரைக்கும் நம்ம முட்டி மோதினால என்ன செய்தாலும் கிடைக்கும். தேவனுடைய தயவு நம்ம மேல் இறங்கும் போது புது புது ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், புதிய வீடுகளை கட்ட கிருபை கொடுக்கிறார், வாங்க கிருபை கொடுக்கிறார். குடும்பத்தில் வராத அநேக தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் அவர்கள் மேல் வர அவர் கிருபை கொடுக்கிறார். சிறைப்பட்டு கடன்ல சிக்கி இருக்கிற அவர்கள் மேல் அந்த தயவு இறங்கும் போது கடன்ல இருந்து அப்படியே அவங்க வெளியே வர ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். வியாதியில சிறைப்பட்டு இருக்க குடும்பங்கள் தேவனுடைய தயவு அவங்க மேல படும்பொழுது, தயையுள்ள அவருடைய பார்வை நம்ம மேல் படும்பொழுது அந்த வியாதிகள் அப்படியே அவளை விட்டு விலகு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் உம்முடைய தயவோடு என்னோடு கூட இருக்கிறேன், தயவு என்னோடு கூட இருக்கிறது. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறதுன்னா உடைய தயவு நம்மோடு கூட இருக்கு. என்ன ஆகுமா? அந்த இருள் அப்படியே விலகி போக. யாக்கோபினும் சிறு பூச்சியே பயப்படாது, இஸ்ரவேலே நீ பயப்படாது, என்னுடைய தயவை நான் உன்மேல் அனுப்புகிறேன், என் கிருபையை நான் உன்மேல் அனுப்புகிறேன்னு சொல்லுவான். அப்படி வந்து அவரை நம்மை நிரப்பும் பொழுது அந்த வார்த்தைகள் போய் அதுக்கு முன்பதாக கோணனானவளை நேராக்குகிற நம்ம தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது He extends His grace, He extends His favor upon us. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இந்த ஆசீர்வாதம் வரல, நான் ஜெபம் பண்ணா மட்டும் ஏன் கேட்கப்படாத போல் இருக்கிறதுன்னு சொல்றோம்ல, அவர் தயவு நமக்கு வேண்டும். அவர் தயவுள்ள பார்வை நம்ம மேல படும் பொழுதுதான் நம்ம ஜபமே கேட்க போறது போல இருக்கும். அவருடைய தயவுள்ள கிருபையுள்ள பார்வை கண்கள் நம்ம மேல படும் பொழுது அப்போதான் நமக்கு நம்ம ஜபத்துக்கு தேவன் செவி சாய்க்கிறத போலவே உணரும். இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு ஜபிப்போம், நம்ம பாட்டுக்கு வருவோம். அவர் தம்முடைய தயவை நம்ம மேல அனுப்புகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தம்முடைய தயவை அவர் கட்டளையிடுகிறார். பெருமை நம்மை தேவனிடத்திலிருந்து தூர போக செய்யும். It distances us away from God. தேவனிடத்திலிருந்து நம்மை தூர கொண்டு போகும். But the humbleness brings you closer to God. Humility brings God close to you. தேவனை உன் அண்டைக்கு கொண்டு வந்து விடு.
மேல உட்கார்ந்து இருக்கிற தேவன் உட்கார முடியாம எழுந்து உன் அறைக்கு வந்து விடுவா. நம்ம ஜபிக்கிற அறைக்குள்ள வந்துடுவா. அதுக்கு மேல அவரால் உட்காரவே முடியாது. ஏன்னா கிருபன் எங்க தாழ்மை இருக்கோ அவரை இழுத்து விட, இழுத்து ஒரு மேக்னட்டிக் பவரை போல இழுத்து. எப்படி இவங்க கிட்ட மட்டும் இப்படி ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னா, தேவனுடைய தயவு அவர்கள் மேல இருக்கும். அவர் ஜெபிக்கும் போது தேவன் அட்ராக்ட் ஆயிடுவான். அவங்க எங்க இருக்க, கர்த்தர் எங்க இருக்காரோ அவங்க அட்ராக்ட் ஆயிடுவான். ஒண்ணு அவர் அங்க இருக்கணும், இல்ல நாம அங்க இருக்கணும். ஜெபத்துல அதுதான் நடக்கும். ஒண்ணு நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆகி அவர்கிட்ட இருக்கணும், இல்லைன்னா அவர் அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி நம்ம கிட்ட வந்து. தட் இஸ் த ஃபேவர் ஆஃப் காட். இல்லைன்னா ஜெபம் போர் அடிச்சிடும், இல்லைன்னா தேவ பிரசன்னம் உணரவே முடியல. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். நீங்கள் ஆராதிக்கிற வீரர்களா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். நீங்கள் நெகட்டிவெல்லாம் தூக்கி போட்டு பாசிட்டிவா தைரியத்தோடு சிங்கத்தை போல இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். சோர்ந்து போயிருந்தீங்கன்னா ஆண்டவர் அதுல விருப்பப்படுறதே இல்லை. சோம்பேறித்தனமா இருந்தீங்கன்னா, சலித்து கொண்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் அதுல பிரியப்படுறதே இல்லை. It will not attract God towards you. When you humble yourself and pray, you will feel the mighty presence of God. அந்த பிரசன்னம் வந்து உங்களை நிரப்பி மூடுகிறது. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுன்னு சொன்னார் பவுல். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. யாரை நெருக்கி ஏவுமா? தாழ்மை உள்ள பவுலை போல. பவுல் ரொம்ப தாழ்மை உள்ளவர், தெரியும் தானே? தான் பேரை கூட சொல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் என்று ஒருவனை அறிந்தேன், அடிக்கடி பரலோகத்துக்கு 3வது வானத்துக்கு போயிட்டு வருவான் நான் சொன்னாரு. அவர் பேரை கூட அந்த இடத்துல போடு. ஆனா உலகத்துக்கே தெரியும் அவரை தான் சொல்றாரு. தான் பேரை கூட அதுல போடல. தட் வாஸ் த ஹியூமிலிட்டி ஆஃப் பால். தயவு பவுலின் அன்றைக்கு தேவனை கொண்டு வந்தது. தயவு, தேவனுடைய தயவு பவுலின் இடத்துல அதிகமாய் காணப்பட்டது. லார்ட் ஒர்க்ட் unusual miracles. யூசுவலா செய்யற மிரக்கிள்ஸ் இல்ல. அங்க பாருங்க 2 மிரக்கிள்ஸ் இருக்கு. ஒன்னு யூசுவலா செய்யற மிரக்கிள்ஸ், ஒன்னு unusual miracles. ஸ்பெஷல் டிஃபன் அப்படின்வா, ஸ்பெஷல் லஞ்ச் அப்படின்ற மாதிரி. யூசுவலா போறது கிடையாது, ஸ்பெஷலான ஃபுட், ஸ்பெஷல் டின்னர். ஆண்டவர் ஸ்பெஷல் மிரக்கிள்ஸ் செஞ்சான். மற்றவங்களுக்குலாம் நார்மல் மிரக்கிள்ஸ், பவுலுக்கு மட்டும் ஸ்பெஷல் மிரக்கிள்ஸ். எப்படிப்பட்ட வல்லமை பாரு. மற்றவங்களாம் ஜெபம் பண்ணாங்கன்னா தூக்கத்தின் ஆவி போயிடும். பவுல் ஜெபம் பண்ணாருன்னா தூங்கி செத்தவன் ஆவி திரும்ப வந்து. அன்யூஷுவல் மிரக்கிள்ஸ். இன்னும் என்னென்னலாம் நடந்துச்சு நமக்கு தெரியல. தயவை தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றான், எனக்கு முன்பாக தாழ்மைப்பட்டீங்கன்னா உங்கள் தாழ்மை நிமித்தம் உங்கள் குடும்பத்தின் மேலே அந்த தயவை நான் அனுப்ப போகிறேன். நீங்க தாழ்த்தி வெறுமையாக்கி எனக்கு இடம் கொடுக்கும்போது என் தயவும் என் கிருபையும் உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல் இறங்க போகிறது. எத்தனை பேருக்கு அந்த தயவு வேணும்? இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே ஃபேவரை என் மேல அனுப்புவோம் சுவாமி, கிருபையை என் மேல் அனுப்புவோம் சுவாமி, தயவை என் மேல் அனுப்புவோம் சுவாமி. ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி வைராக்கியத்தோடு வலுக்கட்டாயமா ஆண்டவர் இடத்துல கேட்கணும். ஓ தேங்க்யூ. ஏதோ ஏனோ தானோ நன்று இல்லை, கருத்தா ஜெபம் பண்ணும் போது தான் அற்புதம் நடக்கும். கருத்தா ஜபிக்கிறோம். மழை பெய்யக்கூடாது என்று கருத்தா ஜெபம் பண்ணினோம், மழை பெய்யணும்னு கருத்தாய் ஜெபம் பண்ணினோம். ரெண்டுமே இருக்கு. கருத்தாய் ஜெபம் பண்ணும்போது தேவன் அதை பார்த்து இறங்குகிறார். கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து அந்த கிருபையின் பிரசன்னம், இந்த கிருபையை கொடுக்கிற தேவ மகிமையின் தயவு உங்க மேல இறங்கி வரும். ஓ
ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஓ மைட்டி ஜீசஸ். உங்க மேல இறங்கும் பொழுது உங்களுக்குரிய வாசல்கள் தேவன் திறப்பா. ஓ தேங்க்யூ. உங்கள் எதிர்காலத்துக்குரிய தடைகளை தேவன் உடைப்பா. உங்க வாழ்க்கையில குடும்பத்திற்கு எல்லா விதமான சாத்தானின் தந்திரங்கள் முறிக்கப்படும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுது தயவு, இப்பொழுது தயவு, தேவனுடைய தயவு இறங்கும்படி ஜெபிக்க போகிறேன். தேவனுடைய கிருபை இறங்கும்படி ஜெபிக்க போகிறேன். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. ஓ தேங்க்யூ. அந்த கிருபை செய்யும் செயலின் முடிவையும் அறிந்திருக்கிறீர்களே. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தயவின் கதவுகள் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். தேவ தயவினாலே அநேக கதவுகள் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஐயோ வீடை கட்டி முடிக்கணுமே, அதுக்கு தேவனுடைய தயவு எனக்கு வேண்டுமே. ஓ தேங்க்யூ. அதற்கான பணம் எனக்கு வேண்டுமே. தேவன் சொல்லுகிறார், என் தயவை நான் உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். தேங்க்யூ. ஐயோ என் பிள்ளைக்கு படிப்புக்கு காசு வேணுமே. ஓ தேங்க்யூ. நான் படித்து முடிக்க எனக்கு காசு வேணுமே. ஓ தேர்ட் இயர்ல இருக்கிறேன்னு எனக்கு காசு இல்லையே. செகண்ட் இயர்ல இருக்க எனக்கு காசு இல்லையே. இன்னும் காலேஜுக்குள்ளே என்ட்ராலே எனக்கு காசு இல்லையே. இதற்கான பணம் எங்க குடும்பத்துக்கு வேணுமே. தேவனுடைய தயவு இறங்குகிறது, தேவனுடைய தயவு இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். வல்லமின் பிரசனம் இறங்குகிறதை பார்க்கிறேன். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ தேவனுடைய தயவு இறங்கும். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ. நாங்கள் உபவாசம் பண்ணி கண்ணீரோடு ஜெபித்து இயேசுவாமி இந்த இடத்துக்கு கொண்டு வரதான் என்னால் முடியும். அவரிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். மேல் விழுந்த கடமை நீங்க தான் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஹோலி கோ. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஷகலமன் தரபாத்தியா. ஏசப்பா எங்களுக்கு இறங்கும்னு சொல்லுங்க. இறங்கும் சுவாமி, இறங்கும், 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 இறங்கும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு ஷகரமன் தரபாக்கா. Jesus, 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 Jesus. Thank you. அவங்களுடைய அவிசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதம் செய்யலன்னு ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? நான் சொல்வதை தேவ சமூகத்திலிருந்து சொல்வதை நீங்க செய்யலன்னா you are a loser. நீங்க வேஸ்டா வந்து உட்கார்ந்துட்டு போறீங்க. சத்தத்தை உயர்த்தி இருக்கிற இடத்துல இருக்கிற ஒருத்தர் விடாம செய்யுங்க. இல்லைன்னா அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள நான் போயிடுவேன். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Holy Ghost. தயவை அனுப்பும். ரபலா ஷகலா மந்தரா. Thank you சரபா தரமந்தரா. வாயை திறந்து ஜெபம் பண்ணு பகல. வாயை திறந்து ஜெபம் பண்ணாம அப்படியே நான் வந்து உட்கார்ந்து போறேன், நான் பிரயோஜனம் இல்லை. வாயில திறந்து ஆண்டவரே எனக்கு இறங்கும், என் மேல உம்முடைய தயவை அனுப்புவோம்ப்பா. போராடி ஜெபம் பண்ணு, போராடி ஜெபம் பண்ணு. ஷபபா பரகரமா Thank you Jesus, thank you Holy Ghost, thank you Holy Ghost. நன்றி 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 நன்றி. Oh thank you Lord, oh thank you Lord, oh thank you Lord, thank you Lord, thank you Lord. மகிமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ, உன் மேல இறங்குகிறது. தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக்கொடு, கீழ்ப்படியாம ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. உன் பெருமையான பேச்சுகளை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய், பெருமையான வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய். இறங்கும் சுவாமி, இறங்கும் சுவாமி. பெருமையான பார்வைகள், மற்றவங்களை ஏளனமா பார்க்கிற பார்வைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய், அறிக்கை செய். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான். Wonderful Jesus, mighty Jesus. கிருபையின் பிரசன்னம் நமக்கு மேல இறங்கி இருக்கிறதுக்காய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இரண்டாவதாக 1 பேதுரு 5 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 5வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அந்தபடியே இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். அந்தபடியே இளைஞரே, உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு மரியாதை கொடுங்க, தாழ்மைப்படுங்க, கீழ்ப்படியுங்க. அப்பொழுது தேவன் உங்களை உயர்த்துவார். இதுதான் சத்தியம். ஒருத்தர் உண்மையாகவே ஒருத்தர் வளர்றாங்க, ஒருத்தர் உண்மையாகவே தேவனோடு இருக்கிறாங்கன்னா, இளைஞரே மூப்பருக்கு அப்படின்னா அவங்களுடைய மென்டர்ஸ்க்கு, அவங்களுக்கு முன்னாடி இருக்க ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்க்கு, ஸ்பிரிச்சுவல் ஜெயன்ஸ்க்கு கீழ்ப்படியுங்கள், தாழ்மைப்படுங்கள். எதுல காண்பிக்கணும் தாழ்மைய? வார்த்தையில, செய்கையில, நடக்கையில. உங்கள் மூப்பருக்கு உங்கள் தாழ்மையை காண்பீங்கன்னு ஆண்டவர் சொல்ற. அப்பொழுது தேவன் என்ன பண்ணுவாராம்? ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்துவார். அவங்க இருந்த ஸ்தானத்துல கொண்டு போய் உங்களை உயர்த்துவார். அவர்களை விடவும் மேலாக கொண்டு போய் உயர்த்துவார். என்னடா, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் தேவன் தம்முடைய கிருபையை கொடுக்கிறார். இது ஒரு பெரிய ரகசியம். தேவனுடைய ராஜ்யத்திலும் இப்படிதான் இருக்கிறார். 2 பரிசுத்தவான்கள் வந்து நின்று ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிறாங்கன்னா, அங்க வந்து நிற்கிற பரிசுத்தவான்களில் 2 பேர் வந்து நின்னாலும் யார் அவங்களுக்கு சீனியரோ அவங்க தான் வாயை திறந்து பேசுவாங்க. யார் அவங்களுக்கு பேச கட்டளையிடுறாங்களோ அப்பதான் அவங்க வாயை திறந்து பேசும். அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் ரெம்ல சீனியாரிட்டிய அவங்க கனம் பண்ணுங்க. சீனியர் பீப்புளை கவனம். ஏசியா தீர்க்கதரிசி வந்து நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கீழே அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஏசாயா தீர்க்கதரிசி தான் பேசுவார். புரியுதா சொல்றது? அந்தபடியே மூப்பரு இளைஞரை கவனத்தோடு நடத்துங்க. இளைஞரே உங்கள் மூப்பர்களுக்கு செவி கொடு. அதுதான் அடையாளம். அப்படிப்பட்ட பீப்புளா தான் நமக்கு முன்னாடி முன்மாதிரியா ஸ்பிரிச்சுவல் ஜெயன்ஸா, மென்டர்ஸா வைக்கணும். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபையை கொடுக்கிறார். ஸோ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, யார் தாழ்மைப்படுறாங்களோ அவர்களை தேவன் உயர்த்துகிறார். Humbleness brings divine exaltation. It brings divine exaltation. தேவன் தான் நம்மளை உயர்த்தணும், மனுஷர்கள் அல்ல. மனுஷர்களால் வரும் மேன்மை ஒரு நாளும் நம்ம உயர்த்தணும். கர்த்தரே நம்மை உயர்த்தும். அவருடைய பிரசன்னம் தான் நம்மை உயர்த்தும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, தேவகுமாரன் மனுஷனாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். எல்லாருக்கும் முன்பாக அவர் கீழ்ப்படிந்தார். சபையின் சட்ட திட்டங்களுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். எல்லாவற்றிலும் ஒரு கீழ்ப்படிந்தார். நம்ம வாழ்க்கையில் நம்ம கீழ்ப்படிக்கிறோம், தாழ்மையா இருக்கிறோம் நினைக்கிறோம். ஆனா நிறைய விஷயங்களை நம்ம தவறுகிறோம். நம்ம எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோமே.
கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னு நினைப்போம். ஒரு 2 இடத்துல பாட்டு பாடி இருக்கும். உடனே இந்த உலகத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் அப்படின்னு சரகு அடிச்சுட்டு பறக்க ஆரம்பிச்சு. உடனே அது யூடியூப்ல லைவ்ல பேசும், ஃபேஸ்புக் லைவ்ல பேசும். இதை குறித்து நான் சொல்லுகிறது என்னவெனில், பவுல் நினைப்பு உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி செய்யறாங்க, இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. நான் அட்வைஸ் கொடுக்கும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார், உயர்வை கொடுக்கிறார். இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம்னா, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய கரத்தில அடங்கிருங்கள். ஆனா அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளவு அழகா சொல்லியிருக்க பாருங்களேன். இளைஞரே, உங்கள் மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்க. பாஸ்டர்மார்களே, அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸே, இல்ல சபையில வளர்ற பிள்ளைகளே, இப்பதான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றிருக்கவங்களே, 4 பேருக்கு தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறவர்களே, உங்கள் மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், சொல்வதை கேளுங்கள், சொல்ற அட்வைஸை நாடுங்கள். அப்பொழுது தேவன் உங்களை உயர்த்துவார். நீ அநேகர் விழுந்து போறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவங்க பெருமைப்படுறதுதான் காரணம். வளர்ந்த இடத்தை மறந்து விடுவாங்க. கொஞ்சம் தரிசனம் பார்த்துட்டா போதும். தேவ ஆவினால நிறைஞ்சு வாயின் வார்த்தையில் பேசும்போது அதை நம்ம விடுவிச்சு, தேவ ஆவியில நிறைஞ்சு நம்ம வாயிலிருந்து அந்நிய பாஷையில் வரும்போது நம்ம முதல்ல விடுவிச்சு, நம்ம மேல இறங்குற அபிஷேகம் முதல்ல நமக்கு தான் விடுதலையை கொடுக்கும், நமக்கு தான் சுகத்தை கொடுக்கும், நம்மை தான் முதலாவது விடு, அது பின்புதான் மற்றவர்களை விடுதலை. நான் அவங்களுக்கு ஜெபம் பண்ண விடுதலையாது, இவங்களுக்கு ஜெபம் பண்ற விடுதலையாது. நான் முதல்ல உன்னை செக் பண்ணு. உன் குடும்பத்துல சிறையிருப்பு மாறலன்னா முதல்ல நம்ம செக் பண்ணணும். இன்னைக்கு நம்மை திருத்திக் கொள்வோம். செயல் கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். Therefore, humble yourself under the mighty hand of God, that He may exalt you in due time, in His time. தாழ்த்தும் போது உயர்த்துவார். நம்ம இது மட்டும் பிடிச்சுக்குவோம். ஏற்ற காலத்தில் தேவன் உன்னை உயர்த்தும்படி அவர் பலத்த கரத்துக்குள் அடங்கி, அதை மட்டும்தான் நமக்கு பிடிக்கும். ஆனா அதுக்கு முந்தின வசனம் பிடிக்கவே பிடிக்காது. கர்த்தர் சரியா நம்ம நடத்துவார், சரியா நமக்கு புத்தி சொல்லுவார். நமக்கு பிடிச்சிருந்தா தானே அட்வைஸே கேட்போம். பிடிக்கலன்னு நம்ம எங்க அட்வைஸ் கேட்போம் சொல்லுங்க? அட்வைஸ் நமக்கு பிடிச்சிருக்கணும். தீர்க்க தரிசனம் நமக்கு பிடிச்சிருக்கும். ஆண்டவர் கொடுக்குற கவுன்சில் நமக்கு பிடிச்சிருக்கணும், அப்பதான் கேட்போம். இல்லைன்னா இல்ல 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 கேட்க மாட்டேன். சில பேர் கேட்கவே மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, ஐயோ நெகட்டிவா வந்துருச்சுன்னா, எனக்கு பிடிச்சிருக்குதே, எனக்கு விருப்பமா இருக்குதே, எனக்கு ஆசையா இருக்குது, என்னுடைய டைமா இருக்குது, நல்ல பேக்கேஜா இருக்குது, இந்த சேலரி போயிடு, மொத்தமா போயிடு. நமக்கு பிடிச்சிருந்தா தான் அது கேட்பான். உண்மையாவே தேவனை நேசிக்கிறவங்க பிடிச்சிருந்தாலும் சரி, அது எவ்வளோ அவங்க நேசிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு அதை டிசைட் பண்ணிட்டோன்னு வெயிட் பண்ணும். அப்பதான் உண்மையான அன்பு சோதிக்கப்படுகிறது, புடமிடப்படுகிறது. கிறிஸ்து நம்ம டெஸ்ட் பண்ணுவார். கிறிஸ்து நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். அநேகர் தங்களை தேவனுடைய வழியை விட்டே விலகி போகிறார். நம்பர் 3, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. When pride comes, then comes shame, but the humble is wisdom. யாரிடத்துல தேவனுடைய ஞானமும் தேவனுடைய கவுன்சிலும் இருக்கும்னா,
யார் தாழ்மையா இருக்காங்களோ. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுங்க, தாழ்மை உள்ளவரிடத்துல ஞானம் உண்டு, தாழ்மை உள்ளவரிடத்துல தேவனுடைய வழி நடத்துதல் உண்டு. Humbleness, humility brings wisdom and guidance. உங்க வாழ்க்கையில தேவ ஞானம் வெளிப்படணும்னா, தேவனுடைய கவுன்சில் வெளிப்படணும்னா, நமக்குள்ள தேவனுடைய தாழ்மை நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த ஹம்பிள்னஸ் தான் நம்ம இருதயத்தை திறக்கும். அந்த தாழ்மை தான் தேவனுடைய சித்தத்தை நமக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தும். நம்ம தாழ்த்தணும். நான் என்னை கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவருடைய வார்த்தைக்கு என்னை தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன், அவர் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம இருதயத்தை அவர் திறக்கிறார், நம்ம மன கண்களை அவர் திறக்கிறார். யார் ஆண்டுடைய சித்தத்தை செய்ய மாட்டாங்க தெரியுமா? ப்ரௌட் ஹார்ட். தங்க விருப்பத்தை செய்ய நினைக்கிறவங்க தேவ சித்தத்தை செய்ய மாட்டாங்க. தாங்க விரும்புற ஊழியத்தை செய்ய விரும்புறவங்க தேவ சித்தத்தை செய்ய மாட்டாங்க. தாங்க விரும்புறத படிக்க நினைக்கிறவங்க தேவ சித்தத்தை செய்ய மாட்டாங்க. தாங்க விரும்புற இடத்துல இந்த காரியத்தை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தேவ சித்தத்தை செய்ய மாட்டாங்க. தங்களுடைய விருப்பத்தை, தங்களுடைய பெயரை பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தேவ சித்தத்தை செய்ய மாட்டாங்க. இந்த இடத்துல தேவன் ஞானமும் இருக்காது, தேவனுடைய கைடன்ஸும் இருக்காது. தேவனுடைய ஞானம் ஒருவருக்குள்ள இருக்கும்போது அவனை கொண்டு போய் என்ன கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல போடு, அதுல இருந்து அவன் ஒன்றுமில்லாம வெளியே வந்து தேவனுடைய ஞானமும் கைடன்ஸும் இல்லாதவன் பார்த்தீங்கன்னா தானே மண்ணை வாரி தான் மேலே போட்டு. தாழ்மை உள்ள ஒரு இடத்துல தான் தேவனுடைய விஸ்டம் விளங்குகிறது. அதுக்கு என்ன பண்ணும்னா, when things goes against you, when the whole world is against you, humble yourself in the presence of God. Lock yourself and humble yourself before the throne of God. The wisdom of God, the understanding of God, the guidance of God will come to you. ஆண்டவரே, உலகமே என்னை எதிர்க்கிறது, எல்லா சிச்சுவேஷனுக்கு விரோதமாய் இருக்கிறது, தெரிந்தோ தெரியாமலோ செய்த இந்த காரியங்களை எனக்கு விரோதமாய் வந்து நிற்கிறது. தேவனுடைய சமூகத்தில் போய் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் போது, தாழ்த்தும் போது சகலமும் தாழ்ந்து போகும். தேவன் ஒருவரே உயர்ந்திருப்பார். நம்ம தாழ்த்தாம நம்ம வீர பேச்சு பேசிட்டு நான் இதை செய்வேன், அவனை பார்ப்பேன், இவனை பார்ப்பேன், அரசியல்வாதியை தெரியும், விஞ்ஞானியை தெரியும், எல்லாரையும் எனக்கு தெரியும், நான் நினைச்சேன் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொன்னா அவைகள் தான் எழுந்து நிற்கும். தேவன் நம் வாழ்க்கையில் எழுந்து நிற்கவே மாட்டான். When you humble yourself, it will open your heart. தாழ்மை நம் இருதயத்தை திறக்கிறது. தாழ்மை நம் மனக்கண்களை திறக்கிறது. தாழ்த்தும் போது தேவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இருதயத்துக்குள் வருகிறது. தாழ்த்தும் போது தேவனுடைய சித்தம் நமக்குள்ள வெளிப்படுகிறது. அப்போ தேவனுடைய ரகசியம் நமக்குள்ள வெளிப்படும். சில பேருக்கு சீக்கிரமா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, சில பேருக்கு லேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஆனா எதுவா இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அன்னையிலிருந்து நம்ம வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் வந்துடும். அன்னையிலிருந்து தேவனுடைய விஸ்டம் நமக்குள்ள ஆப்ரேட் ஆகும். தேவனுடைய கவுன்சிலும் கைடன்ஸும் நமக்குள்ள ஆப்ரேட் ஆகும். ப்ரைட் தான் ஜனங்களுடைய கண்களை குருடாக்குகிறது. எலியாவிலும் பெரியவனும் ஆபிரகாமிலும் பெரியனும் நாங்கள்லாம் அந்த வழியில வந்தவர்கள். இவன் யார்? தச்சனுடைய குமாரன் அல்லவா? அவன் தகப்பனார் நம் மத்தியில், தாயும் இங்கதானே இருக்கிறாங்க, நம்ம கீழே இருக்கிறவங்க அல்லவா? Pride will blind your heart. It will blind your eyes. It will blind your eyes of understanding. But humility will open your heart. It will open your eyes of wisdom. நீ தாழ்மைப்பட்டு பாரு. நாம் ஆண்டவர் சமூகத்தில் போய் அப்பா எனக்கு தெரியாது உம்ம கையில கொடுத்துட்டேன்னு சொல்லிப்பார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவர் முடிச்சு விட்டுருவார். சொல்லுங்க, எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருங்க சுவாமி.
நீ தாழ்மைப்படாம பெருமை வார்த்தைகளை பேசிட்டு பெருமையா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா சுத்தி இருக்கிறது எல்லாம் உன்னை முடிச்சு விட்டுரும். புரிஞ்சுச்சா நான் சொல்றது ஒரே லைன்ல? அப்பதான் சில பேருக்கு புரியும். மொத்தமும் நம்மள முடிச்சு விட்டுரும். சூழ்நிலை எல்லாம் அப்படியே உன்னை காலி. இல்லைன்னா எல்லாம் சுத்தியும் பிரச்சனையா இருக்கும் போது நீ அப்படியே டேக் ஆஃப் ஆகி ராக்கெட் மாதிரி வெளியே அப்படியே போவ. சுத்தி இருக்கிறதெல்லாம் கப்ப கப்ப கப்பன்னு எரிஞ்சிட்டே இருக்கு. நம்மளை தேவன் உயர்த்தி கொண்டே போவார். நம்மளை தேவன் மேன்மைப்படுத்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. தாழ்மை உன்னை உயர்த்தும். தயவு உன்னை உயர்த்தும். ஆமென். தாழ்மை உன்னை எக்ஸால்ட் பண்ணி வைக்கும். ஜீசஸ். நம்பர் 4, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். By humility and the fear of the Lord are richness and life. தமிழ் பைபிள் சொல்லுகிறது ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். ஸோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்மைப்படுறோமோ அந்த தாழ்மை என்ன கொடுக்குதான்? ஹானரை கொடுக்க. ஹானர் அண்ட் ரெஸ்பெக்டை நமக்கு கொடுக்கும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. செல்ஃப் ப்ரமோஷன். நான் யார் தெரியுமா? நான் எவ்வளோ பாட்டு எழுதுவேன் தெரியுமா? நான் எவ்வளோ கவிதை எழுதுவேன் தெரியுமா? நான் எவ்வளோ என்ன மார்க் வாங்கியிருக்கேன் தெரியுமா? நான் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பேசுவேன் தெரியுமா? நான் பார்க்க எவ்வளோ அழகா இருக்கேன் தெரியுமா? செல்ஃப் ப்ரமோஷன். தன்னையே புகழ்ச்சிக்கிறது, தன்னையே மேன்மையா நினைச்சுக்கிறது. இந்த செல்ஃப் ப்ரமோஷன் இருக்கவங்க கிட்ட ஹானர் தேடி வராது, ரெஸ்பெக்ட் தேடி வராது. ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட் எப்போ வரும்னா அது வேணான்னு இருக்கவங்க கிட்ட தான் அது வரும். அதை வேணும் வேணும்னு தேடி போறவங்களுக்கு வராது. ஒரே லைன்ல நான் முடிச்சேன். ஹானர் அண்ட் ரெஸ்பெக்டை தேடி போனா அது வரவே வராது. ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட் எனக்கு வேணாம்பான்னு சொல்றவங்களை பார்த்தீங்கன்னா அது தேடி வந்துனே இருக்கும். அதுதான் தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் என்ன வருகிறதா? ஐஸ்வர்யம் வருகிறது, மகிமை வருகிறது. இந்த மகிமை தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அந்த ஐஸ்வர்யம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் அவரை போலவே மாற்ற போகிறார். இந்த கிங்டம் ஆஃப் காட் சர்வீசஸ்க்கு வர ஒவ்வொருத்தர் லைஃபையும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிள்ளைகளை நான் பார்க்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில தேவன் நீங்க வேலை செய்தா இல்லையான்னு எனக்கு டவுட்டா இருக்கும். ஆனா ரெகுலரா இன்கிரிமெண்ட்டும் ப்ரொமோஷனும் இது வந்துருச்சு அது வந்துருச்சுன்னு கர்த்தரே அதை செய்கிறார். அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அப்ப எனக்கு எப்படி ஆச்சரியமா இருக்கும்? இவ்வளோ ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னா அண்ணா எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குண்ணா. இப்ப என்னதான் பண்றாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க நிமித்தம் அந்த கம்பெனியை தேவன் உயர்த்திட்டே இருக்கார். சொல்லுங்க கையை உயர்த்தி. நீங்க நினைக்கிறீங்க தான் நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லி. யாக்கோபு நிமித்தம் அவளை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேலை நிமித்தம் அவளை ஆசீர்வதித்தார். யோசேப்பு நிமித்தம் அந்த தேசத்தை ஆசீர்வதித்தார். நம்ம போற இடத்துல அந்த இடத்துல ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். நம்ம போகிற எல்லையில அந்த இடத்துல ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் அவங்களே சந்தோஷத்துல உன்னை உயர்த்தி கொண்டே போவாங்க. உங்களுக்கு தெரியாது உங்க மேல இருக்கிற தயவு, உங்களுக்கு தெரியாது உங்க மேல இருக்கிற தேவ கிருபை. அதுதான் தேவ கிருபை. எல்லாமே அந்த கிருபை செஞ்சுட்டே போய் ஹானர் ரெஸ்பெக்ட் அதை நம்ம கொடுக்கிறது. இந்த உலகத்துல இயேசுவாமி எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்தினா தெரியுமா? எவ்வளவு அவர் தாழ்மைப்படுத்தினாங்க தெரியுமா? ரெண்டு இருக்கு தானே. ஒண்ணு நம்மளே தாழ்மைப்படுறது, ரெண்டாவது மற்றவங்களை நம்ம தாழ்மைப்படுத்துறது. சில பேர் அப்படியே ஒடுக்கி வச்சிருவாங்க. அவங்க சில பேர் கஷ்டப்பட்டு உயர்ந்து மேல வந்தாலும் அந்த குடும்பத்தினரே அவளை ஒண்ணு இல்லாம ஒடுக்கிடும். நீலாம் ஒண்ணுமே பண்ணவே முடியாதுன்னு சொல்றோம். நீலாம் உருப்பிடவே மாட்டேன்னு சொல்றோம். நீலாம் தேரவே மாட்டேன்னு சொல்றோம். நீலாம் ஆசீர்வாதமாவே இருக்க மாட்டேன்னு முடிச்சிடும்.
வாயை திறந்தாலே சாபமா இருக்கும். மற்றவங்க நம்மளை அப்படி தாழ்த்தி நம்ம ஒண்ணுமே இல்லாமல் போகப்படும். நம்ம தேவனுக்கு முன்பாக போய் தாழ்த்தும் போது என்ன பண்றார் ஆண்டவர்? ஐஸ்வர்யம், மகிமையை, ஜீவனை நமக்கு தருகிறார். சொல்லுங்க, கையை உயர்த்தி கண்களை மூடி, என் வாழ்க்கையில ஐஸ்வர்யம் வரட்டும் அப்பா, என் வாழ்க்கையில கனம் மகிமை வரட்டும் அப்பா, என் வாழ்க்கையில உடைய ஜீவன் வரட்டும் அப்பா. சொல்வீங்களா? கைகளை உயர்த்தி உங்க மேல சொல்லப்பட்ட எல்லா நெகட்டிவான வார்த்தைகள், உங்க மேல ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்ட, சில வேளையில சிலர் உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் மந்திரங்களை சூனியங்களை செய்யும் பொழுது, ஒருவேளை உங்க மூதாதியார் வழியாக தேங்க்யூ உங்க ஆன்செஸ்டர்ஸ் தெரியாம அப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட போகும்போது அவங்கள மட்டும் இல்ல, அந்த ஜெனரேஷனையே சமிப்பான். 10 தலைமுறைகளுக்கு சபிப்பான். இத்தனை தலைமுறைகளுக்கு அந்த சாபங்களை எழுதுவான். அதெல்லாம் தேவன் அதை கேன்சல் பண்ணலனா ஒரு மனுஷனாலையும் கேன்சல் பண்ண முடியாது. இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? இந்த முக்கியமான வேலை, இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற அற்புதங்களை பாருங்களேன். வேலை இல்லைன்னு பயப்படாதீங்க, வேலை கிடைக்கலன்னு பயப்படாதீங்க. ஏப்ரல் மாசத்துல டோரை தரப்பா, மே மாசத்துல டோரை தரப்பா. ஓ ரபா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட கண்ணிகளை தேவன் காண்பிப்பார். அது உன் கண்களுக்கு முன்பாக தெரிக்கப்பட்டு போகும். தேவன் வாசலை திறப்பா. ஓ அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். இவ்வளவு நாள் செய்யல நினைக்காத. உன்னுடைய டைம், யுவர் டைம் ஹஸ் கம், யுவர் டைம் ஹஸ் கம். ஓ ரபாலா சந்தனா, ஓ தேங்க்யூ, உனக்கான வேலை வந்தது. ஓ தேங்க்யூ, உனக்கான வேலை வந்தது, உனக்கான நேரம் வந்தது, உன் குடும்பத்துக்கான ஆசீர்வாத நேரம் வந்தது. கரெக்ட் டைம்ல தேவன் தரப்பா. எவ்வளவு தட்டினாலும் திறக்கலனா அது தேவனுடைய வழி அல்ல. தேவனுடைய வழிகள் உனக்கு காத்திருக்கும். தேவனுடைய வழிகள் உனக்கு திறக்கப்படும். தேவனுடைய வழிகள் உனக்கு ஓ தேங்க்யூ விரிவாக ஓ காண்பிக்கப்படும். கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். மற்றவர்கள் உன்னை தாழ்த்தி கொண்டிருக்கலாம். ஓ தேங்க்யூ, உன் குடும்பத்தில் இருக்கிற ஜனங்கள் உன்னை தாழ்த்தி கொண்டிருக்கலாம். நீ சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். தேவன் உன்னை உயர்த்துவா. தேவனுடைய ஹானர் உன்மேல் வருகிறது. தேவனுடைய கனம் உன்மேல் வருகிறது. தேவனுடைய ஐஸ்வர்யம் உன்மேல் வருகிறது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இறங்கட்டும், இறங்கட்டும் உம்முடைய மகிமை, இறங்கட்டும் உம்முடைய ஐஸ்வர்யம், இறங்கட்டும் உம்முடைய ஜீவன், ஜீவன் இறங்கட்டும், ஜீவன் இறங்கட்டும், ஜீவன் இறங்கட்டும். நன்றி, நன்றி, நன்றி. தேவ ஞானம் இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது. இறங்கட்டும், இறங்கட்டும். உனக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட நெகட்டிவான வார்த்தைகளை கேன்சல் பண்ணு. உனக்கு விரோதமாய் ப்ரொனவுன்ஸ் பண்ண நெகட்டிவான எல்லா காரியங்களையும் ஓ ஐ ரிஜெக்ட் அண்ட் கேன்சல், ஐ ரெபியூக் அண்ட் ரிஜெக்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். மேல அது இறங்குகிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய மகிமை இறங்குகிறதை பார்க்கிறேன். தேவனுடைய ஞானத்தின் ஆவி இறங்குகிறதை பார்க்கிறேன். Spirit of wisdom is coming down. Wisdom brings honor. Glory, 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 glory. Rakedene moshantara la radina maurifedene shadura la ragadine ne handuro rikedere moshara la radina maura la ragaga rikedene ne moshadina rara la la monti rifedine moshadi rima kadure mere ne handine ne maula rikedene moshada la radina la radine fidine moshata la ragadine. Thank you Jesus. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Take my yoke upon you and learn from me, for I am gentle and lowly in heart. ஆண்டவர் சொல்றார், நான் தாழ்மையும் சாந்தமுமாய் இருக்கிறேன். I am gentle and low in heart. அவருடைய இருதயம் பார்த்தீங்கன்னா, ஆண்டோடைய இருதயம் பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்மை உள்ளதா இருக்கு. இட்ஸ் ஜென்டில். அவர் எல்லாரையும் அந்த மண்டைக்கு சேர்த்து கொள்ளும்படி ஒரு தாழ்மை உள்ள ஒரு ஜென்டிலான இருதயம் உடையவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட இருதயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகிறது? தேவனுடைய சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். Humbleness brings rest and peace. நமக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் வந்துடுறது. இந்த உலகம் சுத்தணும், அங்க சுத்தணும், ஏன் தெரியுமா தேடுது?
இளைப்பாறுதல ஏதாவது ஒரு பாட்டுல சமாதானம் கிடைச்சிடாது, ஏதாவது ஒரு ட்ரக்ஸ்ல எனக்கு பீஸ் கிடைச்சிடாது, குடிச்சேன்னா எனக்கு பீஸ் கிடைச்சிடாது, ஏதாவது ஒரு இடத்துல களியாட்டு நிகழ்ச்சிகளுக்கு போனா எனக்கு சமாதானம் கிடைச்சிடும். ஆனா எங்க சுத்திட்டு வந்தாலும், எத்தனை சீரியலை பார்த்தாலும் கடைசியில் அந்த சமாதானம் வருகிறதே. ஏன்னா சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு. அவர் பேர் சமாதான காரணர். Take my yoke upon you and learn from me. ஆண்டவர் சொல்றார், என் நுகத்தை உன் மேல ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களில் இளைப்பாறுதல் வருகிறது, அப்பொழுது உங்கள் இருதயத்தில் என் சமாதானம் வருகிறது. இந்த சமாதானம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஒன்றும் நம்மை சேதப்படும். தைரியத்தோடு இருக்கும். நம்ம போற பாதை கரெக்ட்னு நமக்கு ஆண்டவர் சொல்லுவார். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கான டைம் நமக்கு இருக்குன்னு நமக்கு சொல்லுவார். இல்லைன்னா நேரத்துக்கு முன்னாடியே நம்ம குழப்பிக்கொள்ளும். நமக்குள்ள ஒரு சமாதானத்தை தேவன் கொடுப்பார், நமக்குள்ள ஒரு அமைதியை தேவன் கொடுப்பார். பெருமையான இருதயம் உள்ளவர்களுக்குள்ள சமாதானம் இருக்கவே இருக்காது. பெருமையான வார்த்தைகளை நம்ம பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம படிப்பை குறிச்சோ, நம்மக்கிட்ட இருக்கிற சொத்தை குறிச்சோ, நம்மக்கிட்ட இருக்கிற பணங்களை குறிச்சோ, நம்முடைய அழகை குறிச்சோ, நம்ம குடும்பத்தினுடைய ஸ்தானங்களை குறிச்சோ நம்ம பெருமையாக பேசிட்டோம்னா நமக்குள்ள சமாதானம் இருக்கா? நீ சொல்லலாம் எல்லாமே இருக்கான, எனக்குள்ள ஏதோ ஒரு சமாதானமே இல்லாமல் இருக்கிறேன், பீஸாவே இல்லை எனக்கு, ஏதோ போகிறேன் வரேன் வாழ்கிறேன் படிக்கிறேன் சாப்பிட்றேன் தூங்குறேன், ஆனால் எனக்குள்ள ஒரு சமாதானம் இல்லைன்னு சொல். என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லைன்னு சொல். நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொல். பெருமையான வார்த்தைகளை பேசிட்டோம்னா சமாதானம் போயிடும். Take my yoke upon you and learn from you ன்னு ஆண்டவர் சொல்றார். அவருடைய நுகம் ரொம்ப மெதுவாக இருக்கிறது. ஆண்டவரிடத்துல போய் கற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்குள்ள மட்டும் சமாதானத்தை இல்லை, எல்லாருக்குள்ளேயே சமாதானத்தை கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என் சமாதானத்தை தருவேன்னு சொல்றேன், நான் உங்களுக்கு என் இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்றேன். எப்பொழுது தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவங்களுக்குள்ள அந்த கிருபையை ஊற்றுறார், அவங்களுக்குள்ள அந்த வார்த்தையை வைக்கிறார், அவங்களுக்குள்ள தம்முடைய சமாதானத்தை அவங்களுக்குள்ள வைக்கிறார். அப்போ வந்து ஜெபிக்கும் போது ஒண்ணுமே பண்ண வேணாம், யூ நீட் நாட் ஸ்ட்ரெயின், தேவனுடைய சமாதானம் அவங்களுக்குள்ள வந்துடும். ஒவ்வொருத்தரும் அவங்களே செல்ஃபா வந்து அவங்கள சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, அவங்களே அவங்கள குறித்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்தெந்த இடத்துல நான் மாறி இருக்கிறேன், எந்தெந்த இடத்துல பெருமைப்பட்டிருக்கிறேன், எந்தெந்த இடத்துல நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், அவர்களை அவரே மாற்றிடுவார். அந்த பிரசன்னம் அதை செய்து முடிக்கிறார். He gives you rest and peace. A proud heart is restless, but a humble heart finds contentment in the Lord. அவங்களுக்குள்ள ஒரு அமைதியும் சமாதானமும் வந்து நிரப்பும். எனக்கு ஒருவேளை சமாதானம் இல்லாம ஒரு ரெஸ்ட் இல்லாம இருக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு தேவனுடைய தாழ்மை இல்லாதபடினா. ஒரு சமூகத்துல போய் நம்ம காத்திருந்து, ஒரு சமூகத்துல போய் அவருடைய நுகத்தை நம்ம மேல ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நமக்கு ரெஸ்ட்டை கொடுக்கிறார், தேவன் நமக்குள்ள ஒரு பீஸை கொடுக்கிறார். டேக் மை யோக் அப்பான் யூன்னு சொல்றான். அப்பதான் ஊழியமே செய்ய முடியும், அப்பதான் நம்ம ஜபமே பண்ண முடியும். நமக்குள்ள 1008 விஷயங்களை காரணங்களை வச்சிருந்தோம்னா இங்க இல்ல, எத்தனை லட்சம் பேர் எத்தனை மகிமையான பரலோகத்துக்கு போய் உட்காந்து வந்தாலும் சமாதானம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுது. யார் துன்மார்க்கன்? ஆண்டவர் சிலரை மன்னிச்சிருன்னு சொல்லும் போது மன்னிக்காம இருக்கும்போது அவர்கள் துன்மார்க்கர்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத போதை காரியங்களில் ஈடுபடும் பொழுது அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லாமல், தேவன் ஒரு காரியத்தை சொல்லி நம்ம செய்யாமல் போகும்போது நம்ம துன்மார்க்கர்களாய் மாறும். கீழ்ப்படியாமை நம்ம வாழ்க்கையில துன்மார்க்கத்தை கொடுக்கிறோம். நாம விரும்புகிறத நம்ம செய்யும் போது நம்ம துர்மார்க்கமாய் நடக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் நம்ம நடக்கிறோம். அது நம்ம வாழ்க்கையில சமாதானத்தையும் நமக்குள்ள இளைப்பாறுதலையும் எடுத்து விடுகிறது. நம்பர் 6, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும்,
பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அவர் பலகீனங்களை குறித்து பேசுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் பலனை குறித்து அல்ல, தன் பலவீனங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறார். நான் பலத்தை குறித்து அல்ல, பலவீனத்தை குறித்து நான் பேசுறேன்னு சொல்றேன். எதற்காக? கிறிஸ்துவின் மகிமை என் மேல் தங்கும்படி, தேவனுடைய பலன் என் மேல் தங்கும்படி என் பலகீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டு. என் பலகீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டு. யார் ஒருவர் தங்கள் பலகீனத்தை குறித்து, தங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலகீனங்களை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையாத அறிக்கை செய்யும் போது அவருடைய பலன் நம்ம மேல இறங்குகிறார். Humility gives you strength in weakness. நம்முடைய பலகீனங்களில் ஒரு பலன் வந்து இறங்குகிறது. நம்முடைய வீக்னஸ்ல ஆண்டுடைய பலன் வந்து இறங்குகிறது. நம்முடைய வியாதியில, நம்முடைய கஷ்டங்கள்ல ஆண்டுடைய பலன் வந்து இறங்குகிறது. அந்த பலன் உன்னை மேன்மைப்படுத்தி வைக்கும். என்னைக்கு ரொம்ப பலகீனமா இருக்கும் அன்னைக்கு தான் தேவனை வல்லமையா பயன்படுத்துவார். என்னைக்கு ரொம்ப பலகீனமா இருக்கும் அன்னைக்கு தான் அதிகமான தரிசனங்கள் இருக்கும். என்னைக்கு ரொம்ப வீக்கா இருக்குமோ அன்னைக்கு நம்மளை தாண்டி தேவனுடைய வல்லமை அதிகமா இருக்கும். பலகீனங்களை குறித்து மேன்மைப்படுத்துவார். I will rather boast in my infirmities ன்னு சொல்றான். என் பலகீனங்களை குறித்து, என் வீக்னஸ் குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். அதை குறித்து நான் பேசுகிறேன். அதுதான் என்னுடைய பவர்னு சொல்றான். ஒரு வெர்ஷன்ஸையும் பார்த்தீங்கன்னா அதுதான் என்னுடைய பவர்னே சொல்றேன். பலகீனத்துல தேவனுடைய பலன் நமக்கு பவரை கொடுக்குது. It gives you strength. பலவீனன் நான் பலவான் என்று சொல்வான். அது தேவனுடைய ஸ்ட்ரென்த்தை நமக்குள்ள கொண்டு வருது. ஆகவேதான் பலவீனமா இருந்த எத்தனையோ ஊழியக்காரர்கள் எனக்கு தெரியும், தேவன் அவளை வல்லமையாய் பயன்படுத்தி இருக்கிறார். அது வரைக்கும் பலகீனமா இருப்பான். மேடையில வந்து நின்றாங்கன்னா அவங்கள போல சிங்கத்தை பார்க்கவே முடியாது. God has used them mighty. என் பலகீனத்தில் அவருடைய பலனை நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படித்தான் தாழ்மையோடு கர்த்தருடைய வல்லமையை தன் வாழ்க்கையில, தன் சரீரத்துல வெளிப்படுத்தினார். நம்முடைய பலகீனங்கள்ல அவருடைய பலனை கொடுக்கிறார். நீங்கள் பலகீனத்தோடு குடும்பத்தில் தாழ்த்தப்பட்டு, மற்றவங்களால் தாழ்மைப்பட்டு சோர்ந்து போய் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு எல்லாவற்றில் நான் நெருக்கப்படுகிறேனே என்று சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றா, என் பலன், உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய், my strength will be made perfect in your weakness. என்னுடைய பலன் அந்த பலகீனத்தில் மேன்மை பாராட்டத்தக்கதான பலனை கொண்டு வரும். It will bring power and authority. தேவ பிரசன்னம் அன்னைக்கு தான் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கணும். கடைசியாக மத்தேயு 23:12 வாசிக்க. மத்தேயு 23:12. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இது கடைசியா எட்டர்னல் ரிவார்டை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த பூமியில எவ்வளவு தங்களை தாழ்த்தி ஆண்டவருக்காக வைராக்கியமா ஊழியம் செய்யறாங்க, அவளை தேவன் பரலோக ராஜ்யத்துல மேன்மையாய் வைக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்திருக்கிறேன். அவரை தேவன் பரலோகத்தில் மகிமையாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். எவ்வளவு ஆண்டவருக்காக நம்ம உண்மையா இருக்கிறோம், நம்ம குடும்பத்தினர் உண்மையா இருக்கிறாங்க, எட்டர்னல் ரிவார்டை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அவருக்காக உண்மையா இருக்கும் பொழுது, அவருக்காக உண்மையா நம்ம காணிக்கை கொடுக்கும் போது, உண்மையா அவருக்காக நம்ம நின்று ஊழியங்களுக்கு ஜெபிக்கும் போது தேவன் அதுக்கான பிரதிபலன்களை இம்மையிலும் கொடுக்கிறார், பரலோகத்திலையும் கொடுக்கிறார். எட்டர்னல் ரிவார்டை நமக்கு கொடுக்கிறார். தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய தாழ்மை தான் அவரை பரலோகத்துல உயர்த்தி வைத்திருக்கிறார். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தபடினாலே தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். அதுதான் நமக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். பூமியில
தன் சீடர்களுடைய காலை கூட ஆண்டவர் இறங்கி கழுவினார். தன் சீடர்களுடைய கால்களை இறங்கி கழுவினார். எவ்வளவுக்கு தன்னை தாழ்த்தி வெறுமையாக்க முடியுமோ வெறுமையாக்கினார். தேவன் அவரை உயர்த்தி கனப்படுத்தி வைத்தார். We are in the last days. We are in the last minute. இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா எதையோ நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா நியூஸை போட்டாலே 3rd வேர்ல்டு வார்ன்றான். நடைபெற போகிற காரியங்கள்லாம் பயங்கரமா இருக்க போகுது தேசத்துக்கு. நம்ம இப்போ இருந்தே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு இப்போ இருந்தே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்படிதானே? இப்போ இருந்தே ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. எல்லா சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் தகர்க்கப்படணும். எங்கள் தேசத்துல, தமிழ்நாட்டில, இந்திய தேசத்துல, சென்னையில உங்களுடைய கொடி நாட்டப்படணும் ஆண்டவர். இப்பொழுது இருந்தே நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பை தேவன் கட்டளையிடுகிறார். ஏன்னா ஜெபம் தான் வல்லமை உள்ளது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ உங்க குடும்பத்துக்கு விரோதமா என்ன பண்ணாலும் ஒன்றும் வாய்க்காது. உங்களுக்கு விரோதமா உங்க குடும்பத்துல என்ன பண்ணாலும் வாய்க்காது. என்ன பண்ணாலும் வாய்க்காது. பலிக்கவே பலிக்காது. நீ எவ்வளவாது கொடுத்து சூனியம் வச்சுக்கோ, எவ்வளவா கொடுத்து நீ எவங்கிட்டயாவது போ, அது உன்னோட முடிச்சுக்கோ. என்னை சுற்றி ஒரு தேவனுடைய வல்லமை இருக்கிறது என்று அவங்க அறிஞ்சு கொள்வான். ஆமென். அவன் சொல்லுவான், உன் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் மட்டும் நட்சத்திரம் மேல தூக்கி நிக்குது, மேல தெரியுது அந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் இங்க இருக்கிற மத்ததெல்லாம் அது பணிஞ்சு கொள்ளுதுன்னு சொல்லுவான். வீட்டில் இருக்கவங்களுக்கு சந்தேகமாயிடும், நடா அடையாளம் சொல்லுன்னு பார்த்தா போட்டோ காமிச்சிருவான், இதுதான் சொல்லி. உன்னை தேவன் உயர்த்துவார். அந்த மகிமை தான் நம்ம வாழ்க்கையில இறங்குகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் தம்முடைய ரிவார்டை கொடுக்கிறார், ஹானரை கொடுக்கிறார், கிரேஸை கொடுக்கிறார், ஃபேவரை கொடுக்கிறார். அவங்களே சாட்சி சொல்லுவாங்க, இவங்க மேல தேவனுடைய தயவு இருக்கிறது, தேவ கிருபை இருக்கிறது. ஆமென். நம்ம ஜெபம் பண்ணணும். வலு கட்டாயம் ஆண்டவர்ட்ட கிருபையும் தயவையும் வாங்கி ஆண்டவர்ட்ட போராடி நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்ம உயர்த்தி கொண்டே போகிறார். ஹalleluya. Humility is the key. Humility is not weakness. நிறைய பேர் நம்ம ஹம்பிளா இருக்கிறது வீக்னஸ் நினைச்சுக்கிறோம். Humility is not weakness, but it is the key to greatest blessings. நம்ம வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற அத்தனை ட்ரெஷர்ஸ், ரிவார்ட்ஸ், ஹானர், ஃபேவர், எக்ஸால்டேஷன்ஸ், கிரேட்டர் பிளெஸிங்ஸ் இந்த ஹியூமிலிட்டி தான் கொண்டு வருகிறது. இட் இஸ் த கீ ஃபேக்டர். இட் இஸ் த கீ ஆல் த பிளெஸிங்ஸ். எல்லா பிளெஸிங்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கான கீ ஹியூமிலிட்டி. தேவன் தாமே அவரோடு இருந்தபடினார் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.